வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் பதட்டமாக இருக்கிறார். கரூரில் ஈரோடு பணியில் நடக்கும் சம்பவம், அண்ணாமலை பேட்டி, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கரூரில் 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு செல்கிறார். கடந்த ஒரு வாரமாக பதட்டத்தில் இருக்கிறார். முதல்ல சிபிஐ விசாரணை முடிந்து வரட்டும் என கரூரில் அண்ணாமலை பேட்டியளித்திருந்தார். ஈரோடு தொகுதியில் நடந்தது போல கரூரில் பொதுமக்கள் அடைத்து வைப்பதற்கு உணவகங்கள் பெயரில் 6 முதல் 70 பெட்டிகள் வரை தயாரிக்க நிலையில் உள்ளது குறித்து புகார் அளித்ததாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கரூர் மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் கூட்டணி கட்சியினர் மாவட்ட நிர்வாகி ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டாங்க. கூட்டத்தின் முடிவில் அண்ணாமலை செய்தியாளர் பற்றி பேசும்போது, கரூரில் திமுக அட்டூழியம் குறைய வேண்டுமானால் பார்க்கிறோம். மாவட்ட ஆட்சியரும் எஸ்பி ஒரு தலைப்பட்சமாக செயல்பட்டது அனைவருக்குமே தெரியும். கடந்த தேர்தலில் ஈரோடு தொகுதியில் நடந்த போல கரூரில் பொதுமக்களை அடைத்து வைப்பதற்கு உணவகங்கள் பெயரில் 6 முதல் 70 பெட்டிகள் வரை தயாராக நிலையில் உள்ளது. முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மூலம் இது குறித்து புகாரினை தேர்தல் ஆணையத்தில் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். திமுக அலுவலகத்திற்கு போஸ்ட்மேன் போனால் கூட கூட்டணி வைப்பாங்க போல, பெரிய கூட்டணி அமைத்தது போல பேசி கொண்டிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் விசிக பேச்சுவார்த்தை எல்லாம் பிரச்சனை உள்ளது. அதை பற்றி பேசாமல் 24 மணி நேரம் விஜய்க்கு அட்வைஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் கூறியது போல மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 50,000 ரூபாய்க்கு மேல் ஆவணம் இருந்தால் மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும். 2021 தேர்தலை போலவே 2026 34 நாட்கள் உள்ளது. ஜோதிமணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, தோல்வி பயத்தில் இருக்கிறாங்களா? 2022க்கு பிறகு ராகுல் காந்தி இதுவரை எத்தனை முறை தமிழ்நாடு வந்திருக்கிறார்? தேர்தலுக்கு மட்டுமே வருவது டூரிஸ்டையும் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்தின் போது அரசு மருத்துவமனைக்கு உதவி செய்வதற்கு முதல்ல சென்றவர் எம்ஆர் விஜயபாஸ்கர். ஆனால் செந்தில் பாலாஜி திமுக மருத்துவர் அணி மற்றும் ஆம்புலன்ஸ்கள் கூட்டிக் கொண்டு நேரையில் தொடர்ந்து விளம்பரம் செய்து கொண்டிருந்தார். விளாத்திக்குளம் உடற்கூறாய்வு ரிப்போர்ட் இதுவரை வரல. ஆனால் கரூர் சம்பவத்தில் உடனடியாக வழங்கப்பட்டது. கரூரில் 10 ரூபாய் பாலாஜி என்று சொன்னவுடன் செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணைக்கு செல்கிறார். கடந்த ஒரு வாரமாக பதட்டத்தில் இருக்கிறார். முதல்ல சிபிஐ விசாரணை முடிந்துட்டு வரட்டும், இவ்வாறு அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.